சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்வோம், சாத்தானின் சேனையை முறியடிப்போம். அவர் சத்துவ வல்லமையார், அவர் சத்துவ வல்லமையார். எபேசியர் 6:13 தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் தேவனுடைய சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தீங்கு நாளில் நம்ம தீங்கு அனுபவிக்கணும்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த தீங்கு அனுபவிக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். எபேசியர் 6:10-18 பார்த்திங்கன்னா அந்த சர்வாயுத வர்க்கம் என்னென்ன அப்படின்னு இருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்கள். பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாக தீங்கு நாளிலே அவர்களை எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடிக்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, விசுவாசம் என்னும் கேடகம், மார்பதக்கம், அப்புறம் வசனம் என்னும் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, வசனம் என்னும் ஆயுதம், அது ஒரு ஆயுதம். தேவனுடைய வசனம் என்னும் ஆயுதம். அந்த ஆயுதம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்வார். நீங்கள் அதை வாசித்து பாருங்களேன். ஒரு நிமிஷம் செய்தியில் அவ்வளோ என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியல. அதனால தான் சிம்பிளாக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த பகுதி எபேசியர் 6:10-18 முடியும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை எடுத்து அதை நம்ம அப்பப்போ என்ன செய்யணும்? ஆயத்தம் என்னும் பாதரட்சை அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வார்த்தைகள். அதை வாசித்து பார்த்திங்கன்னா இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டோம்னா நம்ம தீங்கு நாளில் என்ன செய்ய முடியும்? சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும், தீங்கு அனுபவிக்கவும் முடியும். ஆமென்.